உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னடா திடீர்னு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம கான்செப்டில் இன்றைக்கி போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுல தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கு அப்படிங்கிறதுல வேலு நாச்சியார் அவர்கள் எடுத்தாச்சு. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், முத்துலட்சுமி அம்மையார், வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். மொத்தம் 7 பேர் நம்ம முடிச்சாச்சு. ராணி மங்கம்மாள் அவர்கள், ரொம்ப முக்கியமாக அம்புச்சத்தம்மாள், அஞ்சலை அம்மாள், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார்னு ஒரு 7 பேர் கொண்ட குழு முடிச்சாச்சு. ஆனால் இதில் சிலபஸில் தில்லையாடி வள்ளியம்மை அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம எடுத்துட்டோம். இருந்தாலும் தனியாக நம்ம செப்பரேட்டாக அதை எடுத்ததுனால இவங்களோட ஆட் பண்ணிக்கலாம். தில்லையாடி வள்ளியம்மை அப்படிங்கிறது 9ஆம் வகுப்பில் இடம்பெற்றிருக்கு. இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலபஸில் மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க தில்லையாடி வள்ளியம்மை. 9ஆம் வகுப்பில் 2 பேஜ் தாங்க இருக்குது. எதுக்கு அதை மட்டும் விட்டு வைப்பானே? ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, சார் தில்லையாடி வள்ளியம்மை நோட்ஸ் மிஸ்ஸிங் சார் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அதனால் இன்றைக்கி அந்த வீடியோவை போட்டுட்டோம்னா ஒரு மொத்தமாக 7+8 மாற்றிக்கங்க. வரிசையாக வேலு நாச்சியார் அவர்கள், அதுக்கப்புறம் ராணி மங்கம்மாள், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், முத்துலட்சுமி அம்மையார், அதுக்கப்புறம் அம்புச்சத்தம்மாள், அஞ்சலை அம்மாள், இந்த வரிசையில் தில்லையாடி வள்ளியம்மை அவர்களையும் சேர்த்துருங்க. தில்லையாடி வள்ளியம்மை அவர்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க குடுகுடுன்னு ஓடி போய் நம்ம டக்குன்னு பார்த்துடலாம். தில்லையாடி வள்ளியம்மை எங்கே பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தில்லையாடி அப்படிங்கிற ஊரில் பிறக்கலை. அவங்க பிறந்த ஊருனா தென்னாப்பிரிக்காவில் தான் பிறந்திருக்காங்க. அப்போ தில்லையாடி அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னா, அவங்களுடைய தாயார் பிறந்த ஊராக இருக்கக்கூடிய தில்லையாடி அப்படிங்கிற இடத்துல அவங்க தாயார் பிறந்ததுனால தில்லையாடி வள்ளியம்மை அப்படிங்கிறது பேர் இவங்களுக்கு வந்துச்சு. ஆனால் இவங்க பிறந்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஜோகன்ஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல தான் பிறக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா அம்மா பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முனுசாமி மற்றும் மங்களம். மங்களம் என்ற தனது தாயார் பிறந்த ஊரான தில்லையாடி அப்படிங்கிற இடத்தின் பெயரின் காரணமாகத்தான் தில்லையாடி வள்ளியம்மை அப்படிங்கிறதுக்கு இவங்களுக்கு பேர் வர காரணம். மறந்துடாதீங்க, தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள் பிறந்த ஊர் ஆப்ஷன் தில்லையாடி இருக்கும். தில்லையாடியில் பிறந்தனால தில்லையாடி வள்ளியம்மை கிடையாது. இவங்க அம்மா பிறந்த ஊர் தில்லையாடி, மறந்துடக்கூடாது. தில்லையாடி அப்படிங்கிற இடத்துல இவங்க அம்மா பிறந்ததுனால இவங்களுக்கு தில்லையாடி வள்ளியம்மை என்ற பெயர் அழைக்கப்பட்டது. இவங்க மிக குறுகிய காலகட்டமே இருந்தாலும் தனது தென்னாப்பிரிக்காவில் போராட்டத்தில் பங்கு பெற்றாங்க. அதுதான் அதில் விஷயம். மற்றவங்களுக்கும் இவங்களுக்கும் கம்பேர் பண்ணோம்னா, பெண்களை பற்றி நம்ம சிறப்பு பார்க்கும்போது இவங்க தென்னாப்பிரிக்காவில் விடுதலை போராட்டத்துக்கு இல்லாமல் தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய போராட்டத்தில் இவங்க கலந்துருக்காங்க. சரிங்களா? அதுதான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென்னாப்பிரிக்கா நாட்டில் திருமண பதிவு சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்போ என்ன சொல்ல வந்தாங்கன்னா, தென்னாப்பிரிக்காவில் கிறிஸ்டியானிட்டி, அதாவது கிறிஸ்டின் முறைப்படி யார் கல்யாணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் திருமணம்னு செல்லுபடியாகும். இந்து முறைப்படி திருமண சட்டம் செல்லுபடி ஆகாதுன்னு 1913 அங்கே ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. எங்கே? தென்னாப்பிரிக்காவில். தென்னாப்பிரிக்கா நாட்டில் திருமண பதிவு சட்டப்படியும் கிறிஸ்துவ, சரிங்களா, கிறிஸ்துவ மதப்படி சட்டப்படி நடைபெற திருமணங்கள் செல்லாது என்று அந்நாட்டு உச்ச நீதிமன்றம் 1913 ஒரு சட்டத்தை கொண்டு வருது. அப்போதைக்கு அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் தலைமையில் ஒரு போராட்டம் நடைபெறுது. அதில் இவங்க கலந்துக்கிறாங்க. இதனை எதிர்த்து அங்கே யார் தலைமையில்? காந்தியடிகள் தலைமையில். இதுதான் இங்கே தான். தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, காந்தியடிகள் இருக்கும் பொழுது அங்கே போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க தான் தில்லையாடி வள்ளியம்மை. இதுதான் மற்ற பெண்களுக்கும் இவங்களுக்குள்ள வித்தியாசம். இந்தியா வந்ததுக்கப்புறம் காந்தியடிகள் மேலே பற்று கொண்டதுக்கு பெண்கள் இருக்காங்க. அவங்க போராட்டத்தை கலந்துக்கிட்டு பெண்மணிகள் வரிசையாக இருக்காங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே தென்னாப்பிரிக்காவிலேயே காந்தி நடத்தின போராட்டத்தில் பங்கு பெற்றவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் யார் நம்ம சொல்லியே ஆகணும்? தில்லையாடி வள்ளியம்மை அவர்களை சொல்லி ஆகணும். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷல். காந்தியடிகள் தலைமையில் இந்தியர்கள் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போராட்டத்தின் பொழுது காந்தியடிகள் நிகழ்த்திய வீரம் செறிந்த உரை சிறுமி வள்ளியம்மை மனதில் ஆழமாக பதிஞ்சது. இதன் அடிப்படையில் 1919ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 23ஆம் தேதி இவங்க வால்ட்ரஸ் அப்படிங்கிற என்னும் இடத்தில் இவங்க நடைபெற்ற அறப்போரில் வள்ளியம்மை கைது செய்யப்பட்டார். 1913 கைது செஞ்சுருப்பாங்க. அந்த சிறைச்சாலையில் அவங்களுக்கு கல்லும் மண்ணும் உணவு தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் 1914 அவங்க இறந்துருவாங்க. அதான் சொல்லியிருப்பாங்க, சிறை வாழ்க்கை, சிறையில் வள்ளியம்மைக்கு கல்லும் மண்ணும் கலந்த உணவே தரப்பட்டது. உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டது. சிறையில் உயிருக்கு போராடிய நிலைமையில் அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? விடுதலை கொடுத்தாங்க. சாக போகிற நிலைமையில் அவங்களுக்கு விடுதலை கொடுத்தாங்க. விடுதலை செய்யப்பட்ட வள்ளியம்மை தமது வீட்டில் படுத்த படுக்கையாக இருந்தார். அதனை அறிந்த காந்தியடிகள் அவர்கள் போகிறாங்க. காந்தியடிகள் கேட்ட கேள்வி என்னன்னா, சிறை தண்டனைக்கு நீ வருந்துகிறாயா? இந்த கொஸ்டின் டிஎன்பிசியில் அப்படியே கேட்பாங்க. எப்படி? சிறை தண்டனைக்கு நீ வருந்துகிறாயா என்று காந்தியடிகள் யாரை பார்த்து கூறினார்?
தில்லையாடி வள்ளியம்மை அவர்களை பார்த்து கூறினார். அதற்கு வள்ளியம்மை என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? அதுக்கு ஆன்சரு, இல்லை இல்லை, மீண்டும் சிறை செல்ல நான் தயார். இல்லை இல்லை, மீண்டும் சிறை செல்ல நான் தயார் என்று கூறினார். அத்துடன் இந்தியர்களின் நலனுக்காக எத்தகைய இன்னல்களையும் நான் ஏற்பேன் என்று கூறினார். அப்படி கூறினவங்க உடல்நலம் குன்றிய வள்ளியம்மை அவர்கள் 1914ஆம் ஆண்டு பிப்ரவரி 22 மறைகிறாங்க. வெறும் 16ஆம் வயதில் மரணம் அடைகிறார். வெறும் 16 வயது தான். 16 வயசில் பாருங்கள், 16 வயசில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்? வெறும் 16 வயதில் ஒரு பெண்மணியாக இருந்த ஒரு நபர் தென்னாப்பிரிக்காவில் இந்திய சட்டத்துக்கு புறமான ஒரு சட்டம் கொண்டு வந்ததற்காக போராட்ட களத்தில் ஈடுபடுறாங்க. ஸோ சிறைச்சாலை செல்கிறாங்க. சிறைச்சாலை சென்று அவருக்கு கல்லும் மண்ணும் கலந்த உணவை கொடுத்து உடல்நிலை சரியில்லாத காரணமாக 1914 உயிர் பிரியுது. வெறும் 16 வயதில் இப்பேற்பட்ட ஒரு பெண்மணி தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்திருக்காங்க. ஒரு இந்திய பெண்மணியாக தில்லையாடி என்ற இடத்தில் பிறந்த ஒரு பெண்மணிக்கு மகளாக பிறந்த தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள். சரிதானே? கரெக்டு தானே? அதை தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அதனால தான் காந்தியடிகள் அவர்கள் கருத்து என்ன சொல்கிறாங்க? என்னுடைய சகோதரி இறந்ததை விட நான் மிகப்பெரிய துயரத்தில் ஆழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். காந்தியடிகள் எனது சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மை மரணம் எனக்கு மிக பேரிடியாக இருந்தது என்று காந்தியடிகள் மனம் அருந்துகிறார். மாதர்களுக்கு அணிகலன்களாக திகழ்கும் துன்பத்தை தாங்கும் மனவலிமை, தன்மானம், நல்லொழுக்கம் ஆகியவற்றிற்கு இலக்கணமாக திகழ்ந்தார் அவர். தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள், இந்த வார்த்தைலாம் ரொம்ப முக்கியங்க. மாதர்களுக்கு அணிகலன்களாக திகழ்கும் துன்பத்தை தாங்கும் மனவலிமை, தன்மானம், நல்லொழுக்கம் ஆகியவற்றிற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் அவர். அவருடைய தியாகம் வீண் போகாதது. அவரோட தியாகம் வீண் போகவே போகாது. சத்தியத்திற்காக உயிர் நீத்த அவருடைய உருவம் என் கண்முன் நிற்கிறது என்று காந்தியடிகள் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் தனது 2 படைப்புகளில் அதை பற்றி சொல்லியிருப்பார். நம்பிக்கை தான் அவரது ஆயுதம். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்பிக்கை தான் அவரது ஆயுதம் என்று வள்ளியம்மையை குறித்து இந்தியன் ஒப்பீனியன் என்ற இதழில் காந்தியடிகள் எழுதியுள்ளார். கேட்பாங்க, தில்லையாடி வள்ளியம்மையை பற்றிய கருத்துக்கள் காந்தியடிகள் எந்த இதழில் வெளியிட்டார்? ஸோ இது எல்லாமே அவருடைய ஸ்டேட்மெண்ட். மாதர்களுக்கு அணிகலனாக விளங்கிய அனைத்தையும் இதை மனவலிமை, சரி, தன்மானம், நல்லொழுக்கம் ஆகியவற்றிற்கு ஒரு உதாரணமாக, ஒரு இலக்கணமாக திகழ்ந்தார் தில்லையாடி வள்ளியம்மை என்று கூறியவர் யார்? காந்தியடிகள். அவருடைய தியாகம் வீண் போகாதது. மிக முக்கியமாக நம்பிக்கை தான் அவரது ஆயுதம் என்று கூறியவர் யார்? காந்தியடிகள். எதில் கூறினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஒப்பீனியன் என்ற இதழில் கூறினார். அதே போல தென்னாப்பிரிக்காவில் வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் இதில் சொன்னார். ஸோ தென்னாப்பிரிக்காவின் சத்தியகிரகம் என்னும் நூலில் குறிப்பிட்டிருக்கார். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எதில் சொல்லியிருக்காங்க? இந்திய ஒப்பீனியனில் என்ன சொல்லியிருக்காங்க? நம்பிக்கை தான் அவருடைய ஆயுதம் என்று கூறியிருக்கிறாரு. மனவலிமை, ஸோ நல்லொழுக்கம் போன்ற இலக்கணமாக திகழ்ந்தார் வள்ளியம்மை அப்படின்னு எதில் சொல்லியிருக்காரு? இந்திய ஒப்பீனியன். இதுவே தென்னாப்பிரிக்காவின் சத்தியகிரகத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஸோ அவருடைய பெயர் தென்னாப்பிரிக்காவில் என்றும் நிலைத்து நிற்கும் என்று எதில் சொல்லியிருக்காருன்னா தென்னாப்பிரிக்கன் சத்தியகிரகம் என்ற நூலில் காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. இப்பேற்பட்ட பெண்மணிகளுக்கு நம்ம இந்திய அரசாங்கம் என்னென்ன சிறப்புகளை கூறியிருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். தில்லையாடி அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து திருக்கடையூருக்கு தெற்கே 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அங்கே தமிழக அரசு அவங்களுக்கு சிலை வைத்திருக்காங்க, மண்டபமும் இருக்குது, சிலை வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் கோஆப்டெக்ஸ் என்ற நிறுவனம் தனது தமிழ்நாடு நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கம் சென்னையில் உள்ள தனது 600வது விற்பனை மையத்திற்கு தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் வச்சிருக்காங்க. கேட்கலாம். அதே போல சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பிறந்த ஒரு பெண் புலிக்குட்டிக்கு தமிழக முதல்வர் தில்லையாடி வள்ளியம்மை நினைவாக வள்ளி என பெயரிட்டார். வள்ளி என பெயரிட்டிருக்காங்க அப்போது இருக்கக்கூடிய முதல்வர். அதே நேரத்தில் தில்லையாடி வள்ளியம்மை நினைவு போற்றும் வகையில் நடுவண் அரசு அவங்களுக்கு அஞ்சல் தலையும் அஞ்சல் உரையுடன் வெளியிட்டது என்பது குறிப்பிடத்தகுந்தது. அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. இதன் அடிப்படையில் தில்லையாடி வள்ளியம்மை அவ்வளோதான். இதில் ஹிண்ட் எடுத்திங்கன்னா வெறும் 7 பாயிண்ட் தான். எங்கே பிறந்தாங்க? தென்னாப்பிரிக்காவில் ஜோகன்ஸ்பர்க்கில் பிறந்தாங்க. அப்போ தில்லையாடிங்கிறது அவங்க அம்மா பிறந்தது. அப்படி தானே பார்த்தோம். முனுசாமி, அவங்க அப்பா பேர் என்ன பார்த்தோம்? மறக்கவே கூடாது, முனுசாமி மங்கலம். முனுசாமி மங்கலத்துக்கு இணையாக பிறக்கிறாங்க. மங்கலம் அவர்களுடைய பிறந்த ஊர் தான் தில்லையாடி, அதனால் இருக்காங்க. 1913 இந்து திருமண சட்டத்துக்கு எதிராக அங்கே உச்சநீதிமன்றம் கொண்டு வந்ததுக்கு இணங்க போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. 1913 1913 சிறை செல்கிறாங்க. 1914 பிப்ரவரியில் இறக்குறாங்க.
ஸோ காந்தியடிகள் போராட்டத்தில் இவங்க கலந்துக்கிறாங்க. ஸோ சிறைக்கு நீ வருந்துகிறாய் என்று கேட்ட பொழுது நான் மீண்டும் சிறை செல்ல தயார் என்று கூறியவர் தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள். ஸோ பெண்களுக்கு அணிகலன்களாக இருக்கக்கூடிய மன வலிமை, நல்லொழுக்கம் போன்றதுக்கு இலக்கணமாக தந்தவர் தில்லையாடி வள்ளியம்மை, கூறியவது காந்தியடிகள். சொன்னது எதில்? நான் ஆல்ரெடி பார்த்தேன், இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிறதுல சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? நம்பிக்கை தான் தனது ஆயுதம் என்று சொல்லியிருக்கிறாங்க. தென்னாப்பிரிக்காவில் அவருடைய இது என்றும் நிலைத்து நிற்கும் என்று கூறியது. ஸோ தென்னாப்பிரிக்காவின் சத்தியாகிரகம், அப்படி தானே? தென்னாப்பிரிக்காவின் சத்தியாகிரகம் என்ற நூலில் காந்தியடிகள் சொல்லியிருக்காங்க. நடுவண் அரசு அவங்களுக்கு சிலை வச்சுருக்காங்க. சார், நடுவண் அரசு தமிழக அரசு வள்ளி என்று பெயரிட்டிருக்காங்க. வண்டலூர் பூங்காவில், உயிரியல் பூங்காவில் பெண் புலிக்குட்டிக்கு அப்போது இருக்கக்கூடிய முதல்வர் அஞ்சல் தலை நடுவண் அரசு வெளியிட்டிருக்காங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேறு இதில் ஒன்றுமே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கலாம். இது மட்டும் மிஸ்ஸிங் சொல்லிடக்கூடாது இல்லையா? அதான் டக்குன்னு எடுத்து டக்குன்னு வீடியோ போட்டாச்சு. இதுக்கான ஷார்ட் நோட்ஸ் எப்போதும் போல உங்களுக்கு குரூப்பில் வந்துடும். மீண்டும் சந்திக்கிறவங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு கார்த்திக். நன்றி, வணக்கம்.